இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரகுராம், உங்க மக தனம் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். மன்னிச்சிருங்க, வெளியூர்ல இருந்தனால வர முடியல. ஆமா, எங்க அவளை காணோம்? அது கல்யாணமான பொண்ணு இங்கேயா இருப்பா? மாமியார் வீட்ல இருப்பா. தனாவை கட்டி கொடுத்த ஊரும் இதே ஊர் தானுங்களா? ஆமா. சிலிண்டர் அதுக்கு அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன நீ இவன் வந்து நிக்கிறான்? யார் அது? அது ஒண்ணு இல்லைங்க, சிலிண்டர் போடுறவங்க தான். ஓ, ஏங்க அந்த காசு இருக்குல்ல, அதை எடுத்து கொடுங்க. சரி. டேய் கதிரு, மாமா. உள்ள வாடா முதல்ல. இல்ல மாமா, நான் வேலையா வந்திருக்கேன். டேய் என்னடா நீ? பாருங்க மாமா, அவன நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஏன்டா இப்படி யோசிக்கிற? யார் வீடுலாம் பார்க்க முடியுமா சித்தப்பா? என் வேலையே தான். ஆனா உள்ள சிலிண்டர் எடுத்துட்டு வந்தா மாமா ஏதாவது கோவப்படுவாரு. கொஞ்சம் தயக்கமா இருக்காதா, என்ன பண்றதுன்னு புரியல. என்ன அண்ணி, இவங்க சிலிண்டர் போட வந்தவங்க கிட்ட போய் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க. ஏங்க சிலிண்டர் வாங்கி வச்சுட்டு முதல்ல அவனை அனுப்பி விடுங்க. வீட்டுக்கு ஆளுங்களா வந்திருக்காங்கல்ல, இந்த நேரத்துல அவங்கிட்ட நின்னுட்டு அவனை உள்ள வந்து வச்சுட்டு போக சொல்லுங்க. மச்சான், நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, பணத்தை உள்ள வைக்கிறேன். நீங்க ஏறு, நான் சிலிண்டர் கூட உள்ள வச்சு சித்தப்பா வேணாம் சித்தப்பா, அதெல்லாம் விடுங்க. அப்புறம் உங்க மேல கோவப்பட போறாரு. சொல்லுங்க மாமா. அதெல்லாம் பரவாயில்லடா மச்சான், நான் சமாளிச்சுக்கிறேன். அவர் பத்மா முன்னால உன்னை வேற அவமானப்படுத்துவாரு. சரியா, நீங்க ஏறு. பாத்து. இல்ல மச்சான், அவன் கையில அடிபட்டிருக்கு, அதான். ஏங்க உங்களுக்கே உடம்பு முடியாது, இப்ப நீங்க எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க? அவன் வேலை அதானே, அவனை பேசாம வச்சுட்டு போக சொல்லுங்க. எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. கதிரு, இந்தாடா எடுத்துக்கோடா. இல்ல வேணாத்த. ஏண்டா வெயில்ல இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யற, உடம்பு என்ன ஆகுறது சொல்லு. குடிடா. வாங்கிக்கோ கதிர். கதிரு வாங்கிக்கடா. குடிடா. இந்தா. உள்ள வந்திருப்பேன் அத்த. மாமா ஏதாவது சொல்லிடுவாரோன்னு தான் பயந்தேன். என் வேலை இதான் இருந்தாலும் சின்ன தயக்கமா இருந்துச்சு. அப்புறம் சித்தப்பா தான் உள்ள தூக்கிட்டு போனாரு. டேய், உனக்கு இந்த வீட்டுக்கு வரதுக்கு எல்லா உரிமையும் இருக்குடா. விருந்தாளி யாரும் வந்திருக்காங்களா? ஆமா. அவங்க பேசுனதெல்லாம் கேட்டேன் அத்த. மாப்பிள்ள என்ன வேலை பார்க்கறாருலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. மாமாவால எதுவும் சொல்ல முடியல. எப்படி அவரால் சொல்ல முடியும்? சிலிண்டர் போடுறவன் தான் என் மாப்பிள்ளன்னு. சச்சா, அப்படிலாம் நினைக்காதடா. நீ கௌரவமா ஒரு வேலை பாக்குற, இதுல எந்த தப்பும் இல்ல. கதிர், நீ தனாவை சந்தோஷமா பாத்துக்கிற, அப்புறம் என்ன? இதெல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. சரி ரகுராம், அப்ப நாங்க கிளம்புறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். கண்டிப்பா வளகாப்புக்கு வந்துருங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. சரியா? வாமா. அப்ப நாங்க வரோம். கண்டிப்பா வந்துருங்க. நாங்க கிளம்புறோம்மா. இருங்களேன், சாப்பிட்டுட்டு போலாம். இல்லம்மா, இருக்கட்டும். இன்னும் நிறைய இடத்துல பத்திரிக்கை கொடுக்கணும். நாங்க இன்னொரு நாள் வரோம். சரிங்க. அப்புறம் சீக்கிரம் நீங்களும் நல்ல செய்தி சொல்லுங்க. அடுத்தது உங்க பொண்ணுக்கும் வளகாப்பு நடக்கணும்ல. நீங்க பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க. ஆமா. வந்தவங்க முன்னால ஒரு வார்த்தை பேச முடிச்சுதா? இவன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவானா? இவனை நம்பி உன் பொண்ணு போயிருக்கா பாரு, அவளை சொல்லணும்.
அவ இங்க இருந்த வரைக்கும் அவளை நான் ராணி மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இப்போ இவனை நம்பி போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. வந்தவங்க முன்னால என்னால எதுவும் பேச முடியாம தலை குனிஞ்சு நின்னா. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். ஆசை ஆசையா வளர்த்த என் பொண்ண ஏமாத்தி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போயிட்டா இவன். அதையும் பண்ண வச்சது இவதானே. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தனாக்கு ஐடியா எல்லாம் கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. பத்மா, எல்லா இடத்துலயும் கொளுத்தி போட்டுட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இரு. பொண்ண காசு இருக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தாதா பெருமை எனக்கு இல்ல. என் பொண்ண ஒரு நல்லவன் கல்யாணம் பண்ணிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இவன் வளர்த்த எனக்கே துரோகம் பண்ணிருக்கான். ராணி மாதிரி வாழ்ந்த என் பொண்ணு இப்போ ஏதோ ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவன் பாக்குற வேலையில என்ன சம்பாதிச்சு அவளை பாத்துக்க முடியும்? அவளுக்கான தேவையை இவனால செய்ய முடியுமா? இவன் பாக்குற வேலையை நான் குறை சொல்லல. ஆனா நான் என் பொண்ணு ஏன் இவன் கூட சேர்ந்து கஷ்டப்படணும்? என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கு. அவ பெரிய பேட்மிண்டன் பிளேயரா வரணும்னு ஆசைப்பட்டான். அதுவும் இவனால வீணா போச்சு. அவளே விரும்பி போய் அவ வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டான். அவளை நினைச்சு தினம் தினம் வலியும் வேதனையுமா தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 3 நேரம் சாப்பாடு கிடைச்சா மட்டும் போதாது. வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். ஏன் பொண்ணு சாதிக்க நினைச்சா அதை இவனால பண்ணி கொடுக்க முடியுமா? அது எப்பவும் முடியாது. ஏன்னா இவனுக்கு அந்த எண்ணமும் வராது. இவனை நம்பி போனா பாரு, அவளுக்கு இது தேவைதான். அண்ணன், இவன் முகத்துல நான் எதுக்குடா முடிக்கணும்? இந்த சிலிண்டர் கம்பெனிக்காரருக்கு போன் போட்டு இவனை வீட்டுக்கு அனுப்ப கூடாதுன்னு சொல்லு. இல்ல வேற கம்பெனி மாத்திரு. டே, வருத்தப்படாதடா. அவர் ஏதோ கோவத்துலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு. இல்ல அத்தை, என் மாமாவோட வலி எனக்கு புரியுது. என் அப்பா அம்மா தான் சின்ன வயசுல போயிட்டாங்களே. உங்க வீட்டுல தானே நான் வளர்ந்தேன். உங்களையும் மாமாவையும் தான் அப்பா அம்மாவை நினைச்சிட்டு இருக்கேன். அவர் திட்டுறதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் அத்தை. நான் மாமா சொன்னதெல்லாம் தப்பா எடுத்துக்கல. அவர் சரியா தானே சொல்லிட்டு போறாரு. ஒரு அப்பாவா அவரோட கோபம் சரிதான். நான் வரேன் அத்தை. வரேன் அத்தை. வரேன் அம்மா. சித்தப்பா வரேன். டேய் கதிரு,